அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஸ்வீட் ரெசிபி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸ்வீட்டுன்னு சொல்கிறதுக்கு இது அளவான ஒரு ஸ்வீட்டாக தான் இருக்கும். அளவான சுகரோட இந்த ஸ்வீட் இருக்கும் உங்களுக்கு. கூடுதலான சுகர் விரும்பாதவங்க இப்படி நீங்கள் செய்து பாருங்கள். இப்போ வந்து நான் இந்த ஸ்வீட் வந்து என்னென்னு நீங்கள் யோசிக்கலாம். இது அரேபியன் ஸ்வீட். இந்த அரேபியன் ஸ்வீட்டை நம்ம எப்படி நம்ம செய்யலாம்ன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் இதை நிறைய செய்வாங்க. இஃப்தார் டைமில் செய்வாங்க. அங்கே சுகர் நிறைய ஆட் பண்ண மாட்டாங்க, அளவோடு தான் ஆட் பண்ணுவாங்க. இந்த நீங்கள் புடிங்கை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கஸ்டர்ட் அகா புடிங். இந்த கஸ்டர்ட் அகா புடிங்கை எப்படி செய்யலாம்ன்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இதை சைனா கிராஸை வச்சு தான் நம்ம இன்றைக்கி இந்த புடிங்கை நான் செய்து காட்ட போகிறேன். இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் கட்டாயம் இந்த ரமதானுக்கு நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு மை சேனல் மாம்ஸ் கிச்சன் ஸ்ரீலங்கா. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நான் 10 கிராம் சைனா கிராஸ் எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் வாட்டரில் டிசால்வ் பண்ணிவிட்டு சோக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. 1/4 கப் கொஞ்சம் வார்ம் வாட்டரில் நீங்கள் சோக் பண்ணிவிட்டு இதை நல்லா கொஞ்சம் டிசால்வ் ஆகும் வரைக்கும் விட்டுட்டு பிறகு நீங்கள் லோ ஃப்ளேமில் இதை குக் பண்ணிக்கொள்ளுங்க. கொஞ்சம் வாட்டரையும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் இதை குக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா இது டிசால்வ் ஆகணும், நல்லா கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நீங்கள் இதை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்டு வருது. இது கொஞ்சம் கரைஞ்சிட்டு வருது. நீங்கள் கொஞ்சம் ஸ்பூனால் இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்கள், இப்படியான ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் வரும் இது. இதை ஒரு இடத்துல வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு 1/2 கப் இதுக்குள்ளே நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஸ்டார்ச் இல்லாட்டி கஸ்டர்ட் பவுடரை நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. நல்லா ஸ்மூத்தாக இது நல்லா கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. எந்த லம்ஸும் இல்லாமல் இதை நீங்கள் கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. எப்படி நல்லா கரைச்சி எடுத்து ஒரு இடத்த வச்சுட்டு இப்போ 500 மில்லி நம்ம மில்கை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். ஃப்ரெஷ் மில்க், நீங்கள் எனி மில்க்கை நீங்கள் சேர்க்கலாம். விரும்பியவங்க நீங்கள் கண்டென்ஸ் மில்க், ஸ்வீட் தேவைன்றவங்க கண்டென்ஸ் மில்க்கை நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் இதில் செய்து கொள்ளலாம். இப்போ நான் இதை ஹீட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த மில்க் நல்லா கொஞ்சம் ஹீட்டாகும் வரைக்கும் விடுவோம். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொள்ளுங்க. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருந்த சைனா கிராஸ் இருக்குத்தானே, அதை நம்ம இதில் நம்ம கரைச்ச அந்த சைனா கிராஸை இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நல்லா அதை கரைச்சி எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் இந்த புடிங்கை நம்மளுக்கு ஈஸியாக செய்யலாம். இப்போ இது கொஞ்சம் பாயில் ஆகிட்டு வரட்டும். இப்போ பாருங்கள், மில்க் கொஞ்சம் பாயில் ஆகிட்டு வருது. இந்த டைமில் நம்ம இந்த ஆல்ரெடி நம்ம கரைச்சி வச்சுருந்த சைனா கிராஸ் இதை நம்ம இதுக்குள்ளே மிக்சரை இதுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணிக்கொள்ளுவோம். பாருங்கள், எவ்வளோ அழகாக இது கரைஞ்சிருக்குன்னு சொல்லி. இந்த இதுக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கொண்டீங்கன்னா நல்லா. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதில் இருக்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் நான் இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறேன். நம்ம மெஷர்மெண்ட்டோட செய்கிறதால எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்குது. அதால் நான் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கொள்கிறேன். உங்கள்கிட்ட சைனா கிராஸ் இல்லாதவங்க அகா பவுடர் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். பேக்கெட்டில் வரும். அந்த பேக்கெட்டை நீங்கள் நீங்கள் ஒரு கொஞ்சம் கோல்ட் வாட்டரில் நீங்கள் அதை நீங்கள் அதை கரைச்சி எடுத்துக்கொண்டீங்கன்னா நல்லா.
இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட் மிக்சரை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ கொஞ்சம் நல்லா திக்காகும் வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஒரே சைடில் வந்து நீங்கள் இதை இறைஞ்சி கொள்ளுங்க. இப்போ இது நல்லா குக் ஆகட்டும். நல்லா கொஞ்சம் திக்காகணும். திக்காகிறது உங்களுக்கு வர்றது விளங்கும் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் திக்காக்குங்க. அதுக்கு பிறகு நம்ம சுகரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வெனிலாவை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ வந்து வெனிலாவை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ நான் 1/4 கப் சுகரை நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். தேவைன்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு 1/4 கப் சுகரை நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இதை நல்லா பாயில் பண்ண விடுவோம். கொஞ்சம் திக்காயிட்டு வருது பாருங்கள். இப்போ இந்த சைனா கிராஸ் எல்லாம் இதில் மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு நல்ல ஒரு இதுக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த டைமில் வந்து இறக்கினா சரி. இப்போ வந்து நம்ம ஒரு இதில் பரெக்ஸோ இப்படி ஒரு மோல்டில் நீங்கள் கொஞ்சம் ஆறுனதுக்கு பிறகு நீங்கள் இதை ஊற்றினீங்கன்னா நல்லா இதை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஆற விட்டு 10 மினிட்ஸுக்கு வச்சுட்டு பிறகு நீங்கள் 2-3 ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் நீங்கள் வைக்கலாம். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் நட்ஸ் அதில் வந்து இதெல்லாம் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கொள்ளலாம். ரேசன்ஸ் நட்ஸ் இதெல்லாம் நீங்கள் இதில் சேர்த்துக்கொள்ளலாம். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நம்ம டெக்கரேட் பண்ணி அழகாக நீங்கள் நட்ஸ் எல்லாம் சேர்த்து இதில் இதை நீங்கள் கொஞ்சம் 2-3 ஹவர்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கு பிறகு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் ரேசன்ஸும் நான் சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையும் நம்ம சேர்த்து இதை பார்க்குறதுக்குள்ள நம்மளுக்கு அழகாக இருக்கும். அதால் நான் வந்து இதை சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நான் 2-3 ஹவர்ஸுக்கு பிறகு நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக கட் பண்ணப்படுதுன்னு சொல்லி. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கீ இதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொள்ளுங்க. இந்த ஏதாவது அந்த ஃபைரெக்ஸ் ஏதாவது நீங்கள் இருக்கிற அந்த பிளேட்டில் வந்து நீங்கள் கொஞ்சம் கீயை நீங்கள் கொஞ்சம் அப்ளை பண்ணி பிறகு நீங்கள் இதை நீங்கள் ஊற்றி எடுத்தீங்கன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னு சொன்னால் பர்ஃபெக்டாக நம்ம இதை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பாருங்கள் இவ்வளோ அழகாக நான் இதை ஸ்கொயராக வந்து ஈக்குவலாக வந்து நான் இது எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன்ண்டு. இதை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அளவான ஸ்வீட்டோடு இருக்கும். நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். நம்மளோட நோன்பு காலத்தில் நம்மளோட ரமதான் டைமில் இது நல்ல ஒரு ரெசிபியாக இருக்கும். நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நோன்பு திறக்கிற டைமில் இது நீங்கள் இதையும் ஒரு டிஷ்ஷாக நீங்கள் அதை வைக்கலாம். உங்களோட வீட்டை விசிட்டர்ஸ் அந்த டைமில் நீங்கள் ஃபேமிலியாகவோ ஏதாவது நீங்கள் ரமதான் டைமில் உங்களோட விசிட்டர்ஸ் வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. என்ன சேனலை பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மம்ஸ் கிச்சன் ஸ்ரீலங்கா. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு நான் நல்ல ஒரு ரமதான் ரெசிபியோட இஃப்தாருக்குரிய நல்ல ஒரு ரெசிபியோட நான் உங்களோட சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.